சூர்யாவோட கெரியர்லயே ஏகபோகமான ஹிட்டான படம் கருப்பு. பட் ஆனா அதை விட பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு படம் ஃபிளாப் அடிச்சு. அதுதான் 24. 2016 மாதிரி டைம் லைனுக்கு இந்த படத்தோட கான்செப்ட் செம்ம ஃப்ரெஷ். ஏன் நான் இப்போ கூட தமிழ் சினிமாக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அதோட விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அண்ட் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னா இந்த படத்துல வந்து ஆத்ரேயா கேரக்டர் தான். லிட்டரலி சூர்யா அந்த படத்துல 3 வேரியேஷன் காமிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ கிளியரான வேரியேஷன்ஸ் தெரியும். லிட்டரலி ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, எல்லாமே அமைஞ்சிச்சரான்ட்டு. ஹீரோனியா ஆக்ட் பண்ண சமந்தா, நித்யா மேனன், இந்த அம்மாவா ஆக்ட் பண்ண சரண்யா பொன்வண்ணன், லிட்டரலி பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட் காஸ்டிங். அண்ட் இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும், சூர்யாவை தவிர இந்த கேரக்டரை யாராலையுமே பண்ண முடியாது. லிட்டரலி எல்லா கமர்ஷியல் மூவிஸ்லயும் இன்ட்ரோல் பாயிண்ட்னா ஹீரோ ஒரு ரிடம்ஷன் எடுப்பாரு, மாசான சீக்வன்ஸா இருக்கும், பயங்கர எலிவேஷனா இருக்கும். பட் ஆனா இங்க ஹீரோவை வில்லன் தோக்கடிச்சிடறான், ஹீரோ செத்துறான். சின்ன வயசுல இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த இன்டர்வல் சீனை பார்த்து வாயை பொளந்துட்டனால இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு சர்டன் டைம் வரைக்கும் இது செம பிளாக் பஸ்டரான மூவின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது தெலுங்குல நல்லா ஓடிச்சு, தமிழ்ல ஓடவே இல்லைன்ட்டு. இந்த நேரத்துல நான் தெலுங்கு ஆடியன்ஸை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது விக்ரம் கே குமார் அவரோட பிளட் அண்ட் சோலை போட்டு எவ்வளவு ஒரு பயங்கரமான கிராஃப்டை இறக்கிருக்காருன்னு செம்மையா தெரியும். ஆனா நம்ம எல்லா நல்ல படத்தையும் ஃபிளாப் பண்ணி விட்டு இப்போ வந்து தமிழ் சினிமா ஏன்டா நல்ல படம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கதறிட்டு இருக்கோம். அண்ட் இது அந்த பக்கம் வச்சா பெரிய பாய் மியூசிக்கை போட்டு பிரின்னு பிரிச்சிருப்பாரு. இதுலயும் காலம் முன் கையில், ஆர்ஆர்ஓ, நான் உன் அண்டி, இந்த படத்தோட பிஜிஎம் தலைவன் சச்ச கோட்டடான ஆல்பம் இறக்கிருப்பாரு. ஒரு டைம்ல 24 மாதிரி நல்ல படத்தெல்லாம் ஆதரிக்காதனாலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு ப்ரொடியூசரும் சைஃபை ஜானர்ஸ் எல்லாம் அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே பண்ணாலும் அந்த அளவுக்கு பிக் நம்பர்ஸையும் பட்ஜெட்ல ஒதுக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்ல படம் வந்தா அதை கொண்டாடணும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ 24 படத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு போங்க.